கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், வணக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எவ்வாறு இந்த விபத்து நிகழ்ந்தது? மேலும் இதில் எத்தனை பேருக்கு படுகாயமடைந்திருக்கிறார்கள்? இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மகன். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுல ஒருவர் தற்போது உயிரிழந்துள்ளார். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து பெரம்பலூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இருக்கக்கூடிய திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இன்று அதிகாலை 5 மணிக்கு மேல் 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்னையிலிருந்து முதுகுளத்தூர் ஆம்னி பேருந்து சென்னை முதுகுளத்தூரிலிருந்து ஆம்னி பேருந்து ஒன்று வேப்பூர் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த ஆம்னி பேருந்தின் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில சாலையோர பள்ளத்துல கவிழ்ந்து திடீரென விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல பேருந்தில் பயணம் செய்த பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில அருகில் இருந்தவர்கள் உடனடியாக காவல்துறைக்கும் தீயணைப்புத்துறைக்கும் தகவல் அளித்து உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்தவர்களை அருகில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வேப்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில வேப்பூர் அருகே கழுதூர் உள்ளிட்ட அருகே இருக்கக்கூடிய இடங்கள்ல தொடர்ந்து இது போன்ற அதிகப்படியான விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்ந்து வரும் நிலையில இதற்கான உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அதே மாதிரி கழுதூர், வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து அதிகப்படியான விபத்துகள் ஏற்பட்டு பல உயிரிழப்புகள் கடந்த சமீபத்திலே அதிக அளவில் நடந்துள்ளது. எனவே அந்த பகுதியில விபத்துகளை தடுக்கும் வகையில அதற்கான உரிய நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பகுதி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அந்த கவிழ்ந்த பேருந்து தொடர்பாக போலீசார் அந்த பேருந்து விபத்து குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.